உயர்நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது என்று ஒரு பொய்யான செய்தியை முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திற்குள் சொல்லியிருக்கின்றார்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க, கொடுக்க மனசு இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. தரவுகளை சேகரித்து இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று தெளிவாக தீர்ப்பு சொல்லியிருக்கின்றார்கள் உச்சநீதிமன்றம். தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான ஒரு சமுதாயம் இன்னைக்கு கோவணம் கட்டிக்கிட்டு கூழோ கஞ்சியோ குடிச்சு குடிசையில வாழ்ந்துகிட்டு ரோடு போட்டுக்கிட்டு சாராயத்தை குடிச்சுக்கிட்டு முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தவறான செய்திகளை சொல்லி வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனா பொய்யான செய்திகளை சொல்லி வருகிறார்கள். சட்டமன்றத்திற்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யான செய்தியை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதில் பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பை பீகார் உயர்நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது என்று ஒரு பொய்யான செய்தியை முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திற்குள் சொல்லியிருக்கின்றார்கள். பீகாரில் அங்கிருக்கின்ற உயர்நீதிமன்றம் சாதிவாரி கணக்கெடுப்பை தடை செய்யவில்லை. அவர்கள் தடை செய்தது அங்கே இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தியிருந்தார்கள். அதைத்தான் தடை செய்திருக்கின்றார்கள். பீகாரில் நடந்த சாதிவாரி கணக்கெடுப்பை உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ தடை செய்யவில்லை. இதை முதலமைச்சரும் புரிஞ்சுக்கணும், அவங்க அதிகாரிகளும் புரிஞ்சுக்கணும். அடுத்தது முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வார்த்தைகள், தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றால், அதாவது உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றால், மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு அதை சேர்த்து நடத்த வேண்டும். அப்படி நடத்தினால்தான் தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கிடைக்கும் என்று ஒரு மிக மோசமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார். இது மிகப்பெரிய ஒரு மோசடி செய்தி, பொய்யான ஒரு செய்தி. அதாவது நான் முதலமைச்சர் அவர்களுக்கு பல கேள்விகள் வைத்திருக்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, வன்னியர்களுக்கு கொடுக்கிறதுக்கு நீங்க மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்வது, இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி, எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க, கொடுக்க மனசு இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க தானே 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அரசாணை வெளியிட்டீங்க. தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு நீங்க ஒரு அரசாணை வெளியிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி, அதுல பேராகிராஃப் 68, 73 வச்சிருக்க கையில இருக்கு. இந்த தீர்ப்பின்படி, உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது. தரவுகளை சேகரித்து இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று தெளிவாக தீர்ப்பு சொல்லியிருக்கின்றார்கள் உச்சநீதிமன்றம். இந்த தீர்ப்பை வச்சுதான் நீங்க ஜிஓ போடுறீங்க. அப்ப திடீரென்று என்ன இந்த யோசனை உங்களுக்கு? தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இல்லைன்னு ஒரு பொய்யான செய்தியை மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது இது ஏற்றுக்கொள்ள முடியாது. உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்தலையா? 1984 அம்பாசங்கர் வீடு வீடா போய் கணக்கெடுப்பு நடத்தலையா? நடத்திருக்கிறாங்க. அம்பாசங்கர் அதுதான் கொடுக்கிறார். ஜனார்தனம் குழு அதுதான் கொடுக்குது. தணிக்காசலம் குழு அதுதான் கொடுக்குது. இவ்வளோ குழுக்கள் கொடுத்தோம். இப்போ கடைசியில் இன்னைக்கு நீங்க சொல்றீங்க மத்திய அரசு எடுத்தாதான் நடத்துவோம் சொல்வது, இது ஏதாவது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சமுதாயத்தின் மேல வன்மமா தான் நான் பாக்குறேன். இது இங்க நான் ஜாதி பத்தி பேச வரல. இது ஜாதி பிரச்சனை கிடையாது.
தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான ஒரு சமுதாயம் இன்னைக்கு கோவணம் கட்டிக்கிட்டு கூழோ கஞ்சியோ குடிச்சு குடிசையில வாழ்ந்துகிட்டு ரோடு போட்டுக்கிட்டு சாராயத்தை குடிச்சுக்கிட்டு படிப்பறிவு இல்லாத வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்தை முன்னேற்றினா தமிழ்நாடு முன்னேறும். தமிழ்நாட்டில் 2 பெரிய சமுதாயங்கள் இருக்குது. இந்த நிலையில் இருக்கு. ஒன்று தாழ்த்தப்பட்ட சமுதாயம், ஒன்று வன்னியர் சமுதாயம். இந்த 2 சமுதாயம் சேர்ந்தா 40 விழுக்காடு மக்கள் தொகை. இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதை தவிர வேற உங்களுக்கு வேற என்ன வேலை? தமிழ்நாடு முன்னேறணும்னா எப்படி முன்னேறும்?